வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீதீப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டான காரமான ரெட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மசால் தோசாக்கு ஸ்டஃப் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுக்கிற அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுக்கிற அது சேர்த்துக்கலாம். 10லிருந்து 12 பல்லு பூண்டை தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கிற 5 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காஷ்மீரி மிளகாய் போட்டால் தான் நம்ம ரெட் சட்னி நல்லா ரெட் கலரில் இருக்கும். மீடியம் எலுமிச்சை பழ சைஸில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததும் மிதமான சூடில் 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, நம்ம ரெட் சட்னி ரெடி. இதை பாருங்க, எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ரெட் கலரில் வந்துருக்கு. இது மசால் தோசை, வெரைட்டி தோசை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.